Hi students, welcome to வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் எழுத போகிறப்போ ஒரு நம்பர் தேவைப்படும். இந்த நம்பருக்கு மேலே எடுக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு சீட் கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப்னு சொல்கிறோம், வேறு இன்னும் கிடையாது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீட் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சரி, ரைட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இனிஷியலி அந்த பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா யாருக்கு பெனிஃபிட் கிடையாது அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் டிக்ரீஸ் ஆனால் யார் ரிலாக்ஸாக படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கட் ஆஃபை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வீடியோட எண்டில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆல் இண்டியா 15% வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல் இண்டியா 15%க்கு என்ன நம்பர் எடுத்தால் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயமும் அதுக்கான ரீசனையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் 5000 ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நியூ அதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும். என்னோட பேர் சக்திவேல். நான் 2019 வந்து நீட் ஃபேக்கல்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் அகாடமி. ஸோ இந்த வெற்றி தமிழ் அகாடமி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் 26 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இன்னும் ஃபியூ டேஸ் மட்டும்தான் இருக்குது. கிராஷ் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான் சார் இது இருக்குமானா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இது பிக் ஸ்க்ரீன் டீச்சிங், ரெக்கார்டடு உங்களுக்கு கொடுத்துருவோம், லைவ் கிளாஸை ரெக்கார்டாக கொடுத்துருவோம். சரி, இது வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? ஸோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்? சேலம் ஆட்டியாம்பட்டி. கடைசியாக வீடியோவோட நம்ம அகாடமியோட ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சேலம் ஆட்டியாம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் மார்ச் 26 நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இனி ஃபியூ டேஸ் தான் இருக்குது. பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிராஷ் கோர்ஸ்க்கும் இதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து 79 சாப்டர்ஸையும் கவர் பண்ண போகுது. எம்சிக்யூ பேஸில் டீச்சிங் இருக்க போகுது. அண்ட் எந்த இடத்துலேருந்து கேள்வி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக, அதே மாதிரி டெய்லியும் டெஸ்ட்டோட. ஓகே, அந்த 40 நாளில் அந்த 40 நாளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் பைலிங்குவல் கிளாஸஸ்னால் தமிழ் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராகவும் வரலாம், ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைனும் அட்டன் பண்ணிக்கலாம். மார்னிங் 10 to 5 நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணணும். ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ ஃபுல்லாகவே என்சிஆர்டி பேஸ் நடக்க போது, பிக் ஸ்க்ரீன் டீச்சிங். அதனால் ஷார்ட்கட் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். 79 சாப்டருக்கும் தேவையான டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். 11th ஃபுல் டெஸ்ட், 12th ஃபுல் டெஸ்ட் அண்ட் நீட் மாடல் டெஸ்ட். இதெல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 18 ஃபுல் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இந்த 40 நாள்லேயே பிளான் பண்ணியிருக்கோம். இது வேறு எங்கேயாவது கொடுப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீட் எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டுமே ரெடி பண்ணப்பட்டது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி அவங்களோட நானும் வந்து பார்த்திங்கன்னா டீச் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். சரி சார், இதை பற்றி ஃபீஸ் பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபீஸை பற்றி பேசிடலாம். ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது 45,000 நேரடியாக வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க மற்ற அகாடமிக்ஸ். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாம் 45,000 வைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் 12,500. சார் அப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது பெய்டு பேட்சாக சொன்னால் கண்டிப்பாக கிராஷ் கோர்ஸுங்கிறது பெய்டு பேட்ச் தான். நிறைய இடத்துல வந்து ஃப்ரீயாக பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்களா அப்படிங்கிறதுக்கு காரணம், ஏன் ஃப்ரீயாக போடுறாங்கன்னு நம்ம ஏன் ஃப்ரீயாக போடல. ஸோ மொதல் பாயிண்ட் நான் தெளிவாக சொல்லப்படுறேன். அவங்கெல்லாம் வந்து கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாக போகிறதுக்கு மெயின் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே 1 year கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம ஏன் போடல அப்படின்னா இந்த 40 நாள்லேயே நீங்கள் படித்து கிராக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா 1 year ஸ்டூடெண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும்? அதனால் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஃபீஸ் இதுவும் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபீஸுங்கிறது அவங்க படிக்கிறதுக்கும் கரெக்டான ஃபீஸாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்கல்ட்டிக்கு சேலரியாக தான் கொடுக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது கரெக்டான ஃபீஸ். அண்ட் ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மற்றதில் 30,000 கொடுத்துட்ருப்பாங்க. இது லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பர் ஸ்டூடெண்ட்க்கு ஆன்லைனில் 9,500 மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான், ஓகேங்களா?
மற்ற இடத்துல இதை விட கம்மியாக கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க, எல்லாமே நெக்ஸ்ட் இயர் கன்வர்ஷனாக இருக்கும். சில இடத்துல மட்டும் ஜென்யூனாக இருக்கும். அந்த ஜென்யூனான இடத்துலையுமே கரெக்டாக ஷெடியூல் கொடுக்கணும். இது எல்லாமே இருக்குது. நம்ம இதை வந்து பர்ஃபெக்ட் ஷெடியூலோட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஷெடியூல் வாங்கிக்கலாம். ஷெடியூல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம அகாடமிக்ஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். 79 சாப்டருக்கான பார்ட் டெஸ்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாமே புக்லெட் ஃபார்மேட் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்லெட் ஃபார்மேட்டில் வந்துடும். இதோட உங்களுக்கு ஆன்சருக்கையும் அண்ட் ஓஎம்ஆர்க்கையும் கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில். சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை செட் இருக்குது சார்? 50 செட் இருக்கும். 50 செட்டுனா மினிமம் எவ்வளோ சார் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபா ஃபீஸ் இருக்கும். மற்ற யாராவது ப்ரொவைட் பண்ணுறப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2500 தான் கொடுக்குறோம். ஜஸ்ட் பிரிண்டிங் காஸ்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபேக்கல்ட்டி சார்ஜ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் பண்ணுறப்போ குவாலிட்டி கம்மியாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான பேப்பர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 50 செட்ஸ்னால் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு கொடுக்க போதில்லை. ஸோ 50 செட்ஸ் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். தாராளமாக நீங்கள் இதையும் பை பண்ணிக்கலாம். சரி, வீடியோவோட இந்த போர்ஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நம்ம அகாடமி பற்றி தெரியாதவங்களுக்கு ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம மெயின் கண்டென்ட் வருவோம். வீடியோ லென்த்தியாக ஃபில் பண்ணிச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நான் கமெண்ட் செக்ஷனில் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன். கிளிக் பண்ணி இந்த போர்ஷனுக்கு வந்துடலாம். ஓகே, இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான மேஜர் ஃபேக்டர்ஸ் என்ன சார்? எது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் மொதல் பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கிட்டத்தட்ட 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ஆவரேஜாக 22 லட்சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது எக்ஸ்பர்ட்டிஸோட அட்வைஸ் படி. அப்படி பார்க்குறப்போ போன வருஷம் ஒரு 24 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வெறும் 22 லட்சம் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சிருக்கப்போ என்ன சார் ஆகும்னா கண்டிப்பாக கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்ல வரல. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது, சேச்சுரேட் ஆகிடும். அதாவது போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகலாம், இல்லையா அதை விட ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட் கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்காக அலாட் ஆகிருக்கு. இதுலேயுமே கவர்மெண்ட் சைடு ஒரு 60,000 சீட்டு ஏறி இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோ பற்றி பேசல. பட் சீட் என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப கம்மியான லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபேக்டரும் இந்த இடத்துல நமக்கு ஃபேவரட்டாக இல்லை. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா போயிருக்கா அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லை. சீட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனல் பியை ரிமூவ் பண்ணுது. செக்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணோம். அதனால் வந்து முன்னாடி வருஷம் எழுதுனா 200 கொஸ்டின் வந்துருக்கும். ஆனால் இந்த வருஷம் வெறும் 180 கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். அது ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நீங்கள் எக்ஸாம்குள்ளே போக போகிறீங்க வித் நெகட்டிவ் மார்க் சிஸ்டம். நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. அண்டு அவ்வளோ வந்து ப்ரெஷரைஸ்டான ஒரு எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். இந்த வருஷம் 180 நிமிஷத்துக்கு 180 கேள்வியோட எந்த ஒரு சாய்ஸ் இல்லாமல் நம்ம உள்ளே போக போகிறோம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதுவுமே கட் ஆஃபை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண விடாது, இதை வந்து டைட் பண்ணி நிறுத்தும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து லென்த்தி அண்ட் ட்ரிக்கியாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். கொஷின் பேப்பர் ப்ரிடிக்டட் தான். பயாலஜி என்சிஆர்டின்னு வரும்போது ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் என்சிஆர்டி பேஸ்ட் இருக்க போது, ஃபிசிக்கலும் அண்ட் ஃபிசிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் போன வருஷம் மாதிரி ரொம்ப மலமலமலன்னு இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னா கொஷின் பேப்பர் கண்டிப்பாக டைம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. லென்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் என்கிட்ட கிடையாது. எனக்கு கொஷின் பேப்பர் ஷார்ட்டாக கூட இருக்கலாம். பட் டைம் ப்ரெஷர் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. டைம் ப்ரெஷர்னா சரியான டைமில் எழுத முடியாமல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அட்டன் பண்ண முடியும்னு நினச்சி அந்த 3 மணி நேரத்தை வீணடிக்க வைப்பாங்க. ஸோ அது எப்படி சார் அப்படி இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக டைம் ப்ரெஷர் இருக்கும். எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் உங்களால் முடிக்க முடியாது. அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை அசஸன் யூஸ் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் டைப் யூஸ் பண்ணலாம், மேட்ச் த ஃபாலோவிங்லேயே ட்ரிக்கியான மேட்ச் த ஃபாலோவிங் கொடுக்கலாம். நம்ம வேகமாக அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு டக்குன்னு அது தப்பு அப்படின்னு ரியலைஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் தான். இதெல்லாம் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கும். கட் ஆஃப் ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கட் ஆஃபை போன வருஷம் மாதிரியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும், இல்லை அதை விட குறைக்கும். ஓகே ரைட்டு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கட் ஆஃப் கடந்த ஆண்டு 2024 நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக குத்துருவாக பார்த்துடலாம். யூஆர் அன்ரிசீவ்டு குழந்தைகள்
ஆனால் மஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். கட் ஆஃப் அப்படிங்கிறது போன வருஷம் இப்படி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் டிட்டோ ஆகணும், அல்ல இதை விட தான் அதிகமாகணும் கம்மியாகணும் இல்லை, சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாலேஜ் மட்டும் எடுத்துங்க. இது கட் ஆஃப் ரீச் பண்ணால் தான் சீட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்கணும். சிலபஸ் கவர் பண்ணி இன்னும் 40 நாள் இருக்குது. முழு முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா போராடுங்க. ஸோ இந்த மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ மோட்டிவேட்டடாக இருப்பீங்களா? ஓகே, பார்த்துடலாம். யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 652 மார்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் குழந்தைகள் அன்ரிசர்வ்டு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா 15% சீட் இல்லை. அதே மாதிரி ஓபிசியில் வந்து 652க்கு கீழே சீட் இல்லை. ஓபிசினா யார் சார்? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எம்பிசி, பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி முஸ்லீம் குழந்தைங்க, இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃபாக இருந்துச்சுன்னா 652. இது கீழே எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கல 2024. ஸோ இடபிள்யூஎஸில் 647 மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு, அதுக்கு கீழே எடுத்த மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல. 647 தான் கட் ஆஃபாக இருந்துச்சு. இதில் வந்து ரிசர்வேஷன் நான் சேர்க்கல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 15% மட்டும் சேர்த்துருக்கேன். அது வந்து எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 550, அது கீழே எடுத்தவங்களுக்கு 15% பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது பாயிண்ட்டு. அது வந்து எஸ்டி குழந்தைங்களுக்கு 526 மார்க்கு கீழே எடுத்த குழந்தைங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து கட் ஆஃப் மார்க்குக்கான நிலவரமாக இருந்துச்சு. சரி சார், அப்போ இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம அப்படி சொல்லிட்டேன். இதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகலாம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், இதை விட டிக்ரீஸ் ஆகலை. இதை விட டிக்ரீஸ் ஆனால் எவ்வளோ சார் டிக்ரீஸ் ஆகும்? 652ங்கிறது 630 மாறலாம் இஃப் இன்கேஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா. இடபிள்யூஎஸ் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 625 மாறலாம். அது வந்து ஓபிசி குழந்தைங்களுக்கு 630 தான் இருக்கும். அது எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 540 இல்லையா 530, ரொம்பலாம் நான் மாற்றலை. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 480 490 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் குறையும். இன்னுமே வந்து எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு குறைக்கலாம், 510 வரைக்குமே கூட போகும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா. ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டு பண்ண போகிற விதம் அந்த மாதிரி. சரியா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 15%. இதை பற்றி நம்ம என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நீட்டு வந்து பார்த்திங்கன்னா படிச்செல்லாம் கிராக் பண்ணிடலான்னா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் கிராக் பண்ணவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் கிராக் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான வேலையை செய்யணும். அது வந்து பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட். 3வது வந்து பார்த்திங்கன்னா மேனப்புலேட் ஆகாதீங்க. யூடியூப் சேனலில், மற்ற சேனலில் சாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னால் முடியும்னு சொன்னால் மேனப்புலேட் ஆகாதீங்க. சிலபஸை கவர் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். மார்க் குறைஞ்சிச்சா யுவர் கெப்பாசிட்டி, அவ்வளோதான். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்குறது தான் உங்களுக்கு இங்கே தேவையான விஷயம். டெஸ்ட் எழுதுனா மார்க் குறையும் தான். மார்க் டெஸ்ட் எழுதுனா மார்க் குறையும், கண்டிப்பாக மார்க் குறையும். 100 110 50 60 கூட வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எரரை கற்றுக்கிட்டு என்ன பண்ணோம், சிலபஸை டைமில் முடித்தோமா, ரிவிஷன் பண்ணமாங்கிற விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலானவே இந்த கடைசி 40 நாள் உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்கு, பயாலஜி புக்கே திருப்பிக்கிட்டு இருக்கு இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுங்க, அதில் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபுல் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிளியர் ஆகும். இங்கிருந்து கேள்விகள் வருது, அப்போ இந்த டாபிக் நான் கவர் பண்ணட்டுமா அப்படின்னு கவர் பண்ணிகிட்டே போங்க. 550ங்கிறது 600 ஆகும், 600ங்கிறது 650 மாறும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேமா. இந்த வீடியோ எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வீடியோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் எண்டில் வந்து வீடியோட நம்ம கேம்பஸோட டூரையும் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ரைட், எல்லோருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீட்டு வந்து நல்லபடியாக எழுதுங்க. ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.